லங்கா கிச்சன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்களோட சேனலில் நான் ஆர்டர் ஒன்றுக்காக செய்த பைனாப்பிள் கேக் எப்படி செய்தனான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவதாக வந்து நான் கேக்குக்கு நடுவில் வைக்கக்கூடிய பைனாப்பிள் ஸ்டஃபிங் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து குட்டி குட்டியாக பைனாப்பிளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சாஸ் பேனில் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. இது வந்து அந்த பைனாப்பிளில் இருக்கிற ஒரு விதமான பிட்டர் டேஸ்ட்டை வந்து எங்களுக்கு எடுக்கும். அதோட வந்து சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வந்து நாக்கு கடிக்காது. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்டெப் செய்கிறோம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா போதுமாக இருக்கும். இன்றைக்கு இந்த பைனாப்பிள் கேக்குக்கு நாங்கள் எந்த ஒரு எசன்ஸுமே சேர்க்க போகிறது இல்லை. பியூரான பைனாப்பிள் பல்ப்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அது வந்து குக் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ நாங்கள் பைனாப்பிள் கிளேஸ் செய்ய போகிறோம். இது வந்து பைனாப்பிள் க்ரஷ்ஷாகவும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சங்காக பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சங்க்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், வடிச்சிட்டு எடுக்கலாம். எனக்கு வந்து நல்லா அரைச்சபடியாக நான் அப்படியே விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்து இதையும் வந்து நல்லா காய்ச்ச போகிறோம். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது. நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கடைசி 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு பிறகு வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கிக் வேணுமெண்டா நீங்கள் வந்து 2 ட்ராப்ஸ் அளவு லைம் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளலாம். பட் நான் வந்து கேக் கண்டபடியாக சேர்த்துக்கொள்ளலை. இதை நீங்கள் க்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா கேக்குக்கு நல்ல ஒரு பிரைட் கலர் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து 2 ட்ராப்ஸ் அளவு எல்லோ கலரிங் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ வந்து எங்களுக்கு இதை கேக்கில் சேர்க்கக்குள்ள நல்ல பிரைட்டான எல்லோ கலரான கிளேஸ் வந்து கிடைக்கும். இப்போ கிளேஸ் ரெடியானக்கு பிறகு இது வந்து நல்லா ஆறட்டும். நாங்கள் இப்போ கேக்கோட ஸ்பான்ஜை ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 4 பெரிய முட்டை எடுத்து அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். பீட் ஆனதுக்கு பிறகு இப்போ வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து பீட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ வந்து எங்களுக்கு எக் வந்து நல்லா பொங்கி வரும். அப்போ எங்களுக்கு கேக்கும் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா எக் வந்து பீட் ஆனதுக்கு பிறகு நாங்கள் வந்து இப்போ ஆயிலை சேர்த்துக்கொள்ள போகிறோம். எல்லா அளவுகளோட டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக பிஞ்சளவு உப்பு வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இது வந்து கேக்குக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேவ் பண்ண போகிறோம். இதில் வந்து மா இருக்குது, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஸ்டெப் செய்கிறதன் மூலம் எங்களுக்கு கேக் வந்து மேலும் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இந்த கட்டைகளை வந்து உருத்தி விடுங்க. பட் அடியில் இருக்கிறது வந்து சேர்க்க வேணாம். அது வந்து கேக்குக்கு சில நேரம் ரஃப்னஸை கொடுக்கும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓவர் பீட் நாங்கள் செய்யக்கூடாது. ஓவர் பீட் பண்ணால் கேக் வந்து களி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் வந்து செய்து வச்சுருந்த பைனாப்பிள் க்ரஷ்லேருந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் கேக்குக்கு. அதோட லைட்டான ஒரு எல்லோ கலர் சேர்க்குறேன். அப்போ எங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்து பைனாப்பிளோட கலரில் கிடைக்குமென்றதுக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா கடைசியாக மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் வந்து பேக் பண்ணுற பேனில் வந்து விட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணுற பேனுக்கு வந்து கீழே எண்ணெயோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு மேலால் வந்து பேக்கிங் ஷீட் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு மேலால் கேக்கை விடும்போது எங்களுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுவே நீங்கள் வந்து ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஓவனோட செட்டிங்ஸை பொறுத்து பேக்கிங் பண்ணுற டைம் வந்து டிஃபர் ஆகும். இப்போ கேக் வந்து பேக் பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு நான் வந்து இதை வந்து ஷேப் பண்ண போகிறேன். மேலால் இருந்த பம்பை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இருந்ததை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி கொள்ள போகிறேன். இது வந்து 1 kg கேக் தான். 1 kg கேக்ன்றபடியாக நான் வந்து இதை 3 லேயராக கட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ எங்களுக்கு வந்து 2 லேயரில் வந்து பைனாப்பிள் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சமமான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லையண்டா நீங்கள் வந்து ஷேப்பரும் வச்சு கட் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வைக்கிற போர்டில் வந்து கீழே கொஞ்சமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து கேக் எங்களுக்கு ஷேக் ஆகாமல் ஆடாமல் ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் லேயரை வந்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு வந்து சுகர் சிரப்பில் வந்து கொஞ்சமாக அந்த பைனாப்பிள் க்ரஷ் நாங்கள் செய்து வச்சதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ எங்களுக்கு வந்து நல்ல பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் கேக்கில். இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டெப் வந்து ஏன் செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இதுவும் வந்து கேக்குக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்டாகவும் ட்ரை ஆகாமல் ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு நான் வந்து மேலால் க்ரீம் சேர்த்துக்கொள்கிறேன். க்ரீமோட வந்து நான் கொஞ்சமாக
க்ரஷ் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். அப்போ எங்களுக்கு வந்து சாப்பிடக்குள்ள கண்டிப்பாக பைனாப்பிளோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதோட வந்து நாங்கள் இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரை வந்து மிக்ஸ் பண்ணல. ஸோ நாங்கள் எவ்வளவு பைனாப்பிள் சேர்த்தாலும் வந்து கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் மிடில் லேயர்லேயும் வந்து முதல்ல நாங்கள் குக் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் பீசஸை வந்து சேர்த்துக்கொள்வோம். இது வந்து எங்களுக்கு சாப்பிடக்குள்ள இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மற்ற 2 லேயரையும் வந்து ரிப்பீட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா லேயர்லேயும் வந்து சுகர் சிரப் இருக்கும், அதுக்கப்புறமா க்ரீம் இருக்கும், அதோட க்ரஷ் இருக்கும், மேலால் வந்து பைனாப்பிள் பீசஸும் இருக்கும். இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் ரிப்பீட் பண்ணி ஒவ்வொரு லேயராக செய்து எடுத்துக்கொள்ளுவோம். 3 லேயரும் இந்த மாதிரி முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து க்ரம் கோட்டிங் கொடுக்கணும். க்ரம் கோட்டிங்னா என்னென்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நாங்கள் எப்போவுமே கேக் முடித்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் லேயராக வந்து கொஞ்சம் க்ரீம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். இது வந்து அந்த சின்னதாக கேக் பீசஸ் வந்து எங்களுக்கு க்ரீமில் மிக்ஸ் ஆகிறத வந்து தடுக்கும். இதுக்கு பிறகு நீங்கள் மேலால் போடுற க்ரீம் லேயர் வந்து எங்களுக்கு நீட்டாகவும் ரொம்ப க்ளீனான ஃபினிஷும் வந்து தரும். அதுக்கு பேர் தான் க்ரம் கோட்டிங். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக முதல்ல க்ரீம் சேர்த்து அந்த நடுவில் இருக்கிற கேப்ஸுகளோ ஏதாவது எரர்ஸ் இருந்தால் அதை வந்து மூடுறதுக்கு நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி க்ரம் கோட்டிங் செய்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு பிறகு நான் வந்து மேலால் ஃபைனல் லேயர் க்ரீமை போட்டு அதை வந்து இந்த மாதிரி வடிவாக ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அது வந்து ஷேப் பண்ணினதுக்கு பிறகு நான் வந்து இப்போ மேலால் ட்ரிப்பிங்குக்காக பைனாப்பிள் க்ரஷ் தான் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதுதான் வந்து நாங்கள் கனாஷாவும் செய்து எடுத்துக்கொண்டது. இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கு பிறகு நான் வந்து சைட்ஸில் க்ரீம் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். போட்டு இதெல்லாம் செய்ததுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சமாக பைனாப்பிள் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை வந்து சைட்ஸில் ஒரு நல்ல டிசைனாக கொடுத்துக்கொள்கிறேன். அப்போ வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு கேக் வந்து ரொம்ப ரிச்சான லுக் கொண்டு கிடைக்கும். அவ்வளோதான், எங்களுக்கு சூப்பர் யம்மியான மாய்ஸ்டான ஸ்பாஞ்சியான பைனாப்பிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறும் நான் மாதுரி.